டயர்டான மாதிரி ஒரு ஃபீல் ஆக மாட்டேங்குது. இந்த பின்னாடி நடக்கும்போது ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பட் அது நல்லாவே இருக்கு. கொஞ்ச நேரம் ஒரு 15 மினிட்ஸ் நடந்தாலுமே அது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய விஷயத்துக்கு நல்லது. நான் நிறைய படிச்சேன் நானு, பட் எல்லாமே எனக்கு மைண்ட்ல கிடையாது, உங்ககிட்ட எனக்கு சொல்ல முடியல. பட் ஆனா அது நல்லதுன்னு மட்டும் என்னால சொல்ல முடியும். முன்னாடி நடக்கிறத விட பின்னாடி நடக்கிறது நல்லது. அப்ப ரெண்டுமே நீங்க ஈவனா பண்ணுங்க. முன்னாடியும் நடங்க, பின்னாடியும் நடங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த பதிவு. பிளஸ் வந்துட்டு உடம்புல இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகுது, சதைகளுக்கு ரொம்ப நல்லது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்களால உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது. நிறைய பேர் வயசானவங்க கஷ்டப்படுவாங்க இல்லையா? எங்க அம்மா எல்லாம் ஏஜ்டு பர்சன் தான், அவங்க வேலையை அவங்களே பண்ணுவாங்க, ரொம்ப ஆக்டிவா பண்ணுவாங்க. கீழே உட்கார்ந்தாங்கன்னா என்னை விட ஃபாஸ்டா எந்திரிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க இல்லையா? இன்னும் ஒண்ணு சொல்றேன், எல்லா விஷயத்துக்குமே நம்ம ஒரு ஹெல்ப்பரை நாட வேண்டியது இருக்கு இல்லையா? நான் உட்பட அது பண்ணுவேன் நானு. பட் நமக்கு அவங்களுக்கு